பிக் பாஸ் சீசன் 9 உடைய ஃபைனலிஸ்ட்ல வந்து 4 பேர்ல அரோரா தான் வந்து கப்படிக்க போறாங்க அப்படின்னு ஒரு ரூமர் வந்து சோஷியல் மீடியால போயிட்டுருக்குது. இது வந்து அரோராவுடைய பிஆர் டீமா? இல்ல வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு பிஆரா ஒர்க் பண்ற ரியா தியாகராஜன் அவங்களுடைய தோழி பண்ற வேலையா? என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் அரோரா ஜெயிச்சா என்ன ஆகும்? அப்படிங்கிற விஷயத்த தான் இங்க நான் வந்து ஒரு கருத்தா முன்வைக்கணும் அப்படின்னு நெனச்சேன். அதாவது அரோரா எனப்படும் இந்த அரோரா சின்க்ளேர் வந்து மக்களுக்கு எப்படி முன்னாடி தெரிய வந்தாங்க அப்படின்னா, த பலூன் அக்கா அப்படிங்கிற டேர்ம், அதாவது அக்காங்கிற அந்த புனிதமான உறவையே வந்து கொச்சைப்படுத்துகிற விதமாக வந்து பலூன் அக்கான்னு வந்து வியூவர்ஸ் முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகி அடல்ட் கண்டென்ட் பண்ணி 18+ பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கேஜ் எல்லாம் போட்டு அது மூலமாக தான் நேம் வெளியாகி ஒரு நெகட்டிவ் ஃபேமில் வந்தவ தான் இந்த அரோரா சின்க்ளயர். ஸோ அந்த நேமை மாற்றணும், அதுக்காக தான் வந்து பிக் பாஸ் ஷோவே வந்தேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. தேங்க்ஃபுல்லி அவங்க வந்து அவங்களுடைய பண்ண கேம் ஆகட்டும், அவங்க கேம் பிளே ஆகட்டும் நல்லா தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட நேம் மாறினதில் ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் எஸ் ஷீ இஸ் டிசர்வ்டு தான். ஆனால் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு கன்னிங்னஸும் ஒரு ஸ்மார்ட் கேம் பிளே இருக்குது. அதாவது கூட இருக்கவங்கள கவுத்து விட்டு சாஃப்ட் கார்னர், அதாவது சாஃப்ட்வேர் கேர்ள் நேச்சர்லேயே இருந்துட்டு எப்படி ஒருத்தவங்களை பழி வாங்கலாம், எப்படி ஒருத்தவங்களை வந்து அடித்து மேலே வரலாம் அப்படிங்கிற ஒரு கன்னிங்னஸ் உள்ள ஒரு கண்டஸ்டண்டாக தான் வந்து அரோரா இருக்காங்க. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அரோரா டைட்டில் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ அரோரா வந்த விதம், அரோரா எப்படி சொசைட்டி முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத நான் ஏர்லியராக சொன்னேன். ஸோ அரோரா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு, இதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வச்சுக்கிட்டு, அரோரா மாதிரி நம்மளும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தப்பான வழியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேக்கெல்லாம் போட்டு நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணோம், அடல்ட் ஓரியன்ட் கான்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பிக் பாஸ்லேருந்து கால் வரும். பிக் பாஸ் போனோம்னா பிஆர் மூலமாக வச்சு நம்மளும் ஜெயிச்சிடலாம் அரோரா மாதிரி அப்படிங்கிற தப்பான பேட் சீப் மேனிப்புலேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆயிடக்கூடாது. சொசைட்டி வந்து இன்னும் கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸோடு இருக்கணும். அதுக்கு வந்து அரோரா டைட்டில் அடிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். அரோரா தாண்டி பேலன்ஸ் இருக்கிற 3 பேரில் யார் அடித்தாலுமே அவங்க டிசர்வ்டு தான். அவங்களால அட்லீஸ்ட்டு சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயமாவது இருக்கும். ஏன்னா திவ்யா கணேஷ் டைட்டில் அடித்தாங்க அப்படின்னா திவ்யா கிட்ட இருக்க அந்த போல்ட்னஸ், பிரேவ், ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறது, தைரியமான ஒரு பெண்மையுடைய ஒரு பெண்ணாக இருக்காங்க. ஸோ நிறைய கேர்ள்ஸ்க்கு அது வந்து திவ்யா கணேஷோடைய அந்த கேரக்டர் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். விக்கல்ஸ் விற்கிற மாதிரி நல்ல கான்டென்ட் கிரியேட்டர், ஒரு என்டர்டெய்னர் கிடைச்சாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பட்டிங் ஆர்டிஸ்ட்டுக்கு சபரி மாதிரி பர்சன் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா ஹியூமனிட்டி சாகலை. அதாவது அயோத்தி படம் பார்ட் 2 எடுத்தாலும் சபரியை காஸ்ட் பண்ணுறதுக்கு முழு தகுதி உடைய நபர் சபரியாக தான் இருப்பார். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி குட் இமேஜ் இருக்குது. ஆனால் அரோரா அப்படிங்கும்போது வெறும் கேம் பிளே மட்டுமே வந்து நீங்கள் ஓட் போட்டுறாதீங்க. கேரக்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தவங்க ஜெயிச்சா அது எந்த விதத்தில் ஜெயிச்சாங்கன்னு தாண்டி அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றி எந்த விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ திங்க் பண்ணி ஓட் பண்ணுங்கள்.